ஒரு இளைஞர் வாழை இலையில கறி விருந்து சாப்பிடும் போது வினோதமா நாக்க நீட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த இளைஞரோட அம்மா உணவு காரமா இருக்கனாலதான் இளைஞர் நாக்க நீட்டுறாங்க போல நினைச்சு தண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்த நொடியே ஆக்ரோஷமான இளைஞர் இலைய தூக்கி எரிஞ்சிட்டு பாம்பு மாதிரியே உருண்டு, நான் ஓ வீட்டுக்கு இன்னைக்குதான் வந்திருக்கேன், நீ இன்னைக்கே எனக்கு கறி விருந்து கொடுத்து கிளப்பி விட பாக்குறியான்னு சொல்லிருக்காங்க. உடனே பதறி போன இளைஞரோட அம்மா வந்திருக்கிறது யாரு, என்ன வேணும்னு கேட்டதுக்கு இளைஞர் அவங்க தங்கச்சிய கை காமிச்சு சிரிச்சிட்டு சாந்தமாயிட்டாங்களாம். உடனே இளைஞரோட அம்மா அவங்க மகள்கிட்ட போய் என்ன நடந்துச்சு, உங்க அண்ணன் உடம்புல வந்த சாமி உன்னை எதுக்காக கை காமிக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு அந்த பெண், எனக்கு உடம்பு முழுவதும் ரொம்ப அரிச்சிச்சு, பள்ளிக்கூடத்துல கூட்டுற பாட்டியிட்ட காமிக்கும் போது அம்மை போட்டிருக்கு உங்க வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு நீங்க விட மாட்டீங்க, இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்க கறியையும் சாப்பிட விட மாட்டீங்கன்னு நினைச்சு நான் மறைச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடியே பதறி போன அம்மா அம்மை போட்ட விஷயத்தை தான் சாமி மகன் உடம்புல வந்து சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் உடம்புல முழுவதும் வேப்பிலையை தடவி வீட்டுக்குள்ள இருக்க வச்சுட்டு 7 நாட்களுக்கு அப்புறம் தண்ணி ஊத்திட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனதாக சொல்றாங்க.